ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, யார் உன்னை தடுத்தாலும், யாராவது வந்து வேணாம்னு சொன்னாலும் கூட உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் இந்த சாயப்பா சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போறேன். அதுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில செய்ய போறேன் என் செல்லமே. நீ எப்போதும் மனசுல எந்த ஆசைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் கடமைகளை மட்டும் கவனமாக செய்து வருகிறாய். ஆனா உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் யாருமே எதுவுமே நினைக்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்கன்றத பார்க்கும்போது அதை இந்த சாயப்பாவால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் உனக்கு எதை எப்படி சிறப்பா செஞ்சு கொடுக்கலாம், உனக்கான வாய்ப்புகளை எப்படி மிக பெரிய அளவுல கொண்டு வந்து சேர்க்கலான்னு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். இத்தனை நாட்கள் என்னை நம்பி பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பின்பற்றி கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எப்போதும் மனசுல நேர்மறை எண்ணங்களோட இரு. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். நீ இருக்கிற இடத்துல இருந்தே மனசார என்னை வேண்டிக்கிட்டாலே உன் கண்ணு முன்னால நான் வந்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். சில முக்கியமான முடிவுகளை இப்போது எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல தானே நீ இருக்கிற. தேவையற்ற மாயையான விஷயங்களை பத்தி நீ யோசிக்காதே. உன் வாழ்க்கையில இப்போது உன்னை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துட்டு போக போறேன். இப்போதே உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன் என் செல்லமே. உனக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு வாழ்க்கையில தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காக நல்ல வாய்ப்புகளை உன் கண்கள்ல காட்ட போறேன். நீ எதிர்பார்த்த நல்ல நல்ல மாற்றங்களையும் நான் உனக்கு உருவாக்கி தர்றேன். நீ எப்பவும் மனசை உற்சாகமா வச்சுக்கோ. இந்த சாயப்பாவின் அருளாலும் உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணத்தாலும் நீ கண்டிப்பா முன்னேறுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு புது பாதையை நான் காட்ட போறேன். எல்லாருக்குமே எப்போதுமே உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருந்துரும்னு சொல்ல முடியாது. அவ்வப்போது உனக்கு வரக்கூடிய சில ஆரோக்கிய குறைபாடுகளை நினைச்சு கவலைப்படாத. கையில விலங்கு போட்டது மாதிரி எதுவுமே செய்ய முடியாம உடல் ஆரோக்கிய குறைபாடோட நீ தவிப்பதும் துடிப்பதும் எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் இப்போதே நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன். நீ எப்போதும் வாழ்க்கையில கவனமாக இரு. வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கும். நீதான் எது நல்லதோ அதை பிடிச்சிக்கிட்டு தேவையற்றதை தூக்கி எறிஞ்சிடணும். வாழ்க்கையில எதை படிக்கணும், எதை விட்டு வைக்கணும்ன்றதையெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி ஒளியாக, ஒளி வெள்ளமாக வெளிச்சமாக இந்த சாயப்பா இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று சொல்லவே. உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்க கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்றி உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் சூழல் கட்டாயம் மாறும். எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்குள்ள வேண்டாம். உன்னை எதிர்மறையாக யோசிக்க வைக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நேர்மறையான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பாவே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையும் நான் அமைச்சு தரப்போறேன். நீ எப்போதும் உன் சிந்தனைகளை சிதற விடாம மனசுல இருக்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இது நடக்குமோ அது நடக்குமோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னை மீறி எதுவும் நடக்காதுன்னு என் மேல பரிபூரணமாக நம்பிக்கை வை. உன் மனசுல இருக்க பாரங்களையும் கவலைகளையும் இறக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. சுமையோட ரொம்ப தூரம் போக முடியாதுல்லவா. உன் பாரத்தை என் மேல இறக்கி வச்சுட்டு மிதமான மனசோட பொறுமையான வாழ்க்கையை வாழ வழகு. உனக்கு நிச்சயம் வலிமையான வெற்றியை இந்த சாயப்பா கொடுப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நிகழும். தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து மறையும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்ல திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ண போறேன். நீ செஞ்ச நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் யார் மறந்தாலும் இந்த சாயப்பா நான் மறக்க போறதில்ல. நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு ஏற்ற நற்பலனை இப்போது உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த இரவு நேரத்துல உன்னை பார்க்க வந்தேன். உன் கடமைகளை நீ சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யற. உன் பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய என் புத்திசாலி பிள்ளையான உனக்கு
இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைய இந்த சாயப்பா என்னிடம் நீ ஒப்படைச்சிருக்கும் போது கண்டிப்பா நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கையில நடக்கும். வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா என்னை நம்பு என் செல்லமே. வாழ்க்கையில இன்னைக்காவது நாம நினைச்சது நடக்காதா, இன்னைக்காவது நாம நினைச்சது நடக்காதான்னு தினமும் எதிர்பார்ப்போடு ஏமாற்றத்தை பெற்று கொண்டிருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே உனக்கான நல்லதை நடத்த போறேன். நீ என்கிட்ட ஆசையாக கேட்ட விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்ச பிறகும் எப்படி அதை உனக்கு கொடுக்காம இருப்பேன்? இதோ உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேற்றுக்கிட்டு இனி எல்லாவற்றையும் சுகமாக உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரங்கள் தீர்க்கும் மருந்தாக இருக்க போது. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன். இதுவரைக்கும் உன் தலைவிதிப்படி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. இனிமே எதுக்காகவும் பயப்படவோ பதட்டப்படவோ அவசியமில்லை. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எல்லாருக்கும் நன்மையவே நினைக்கக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயமும் நடக்கலையே நினைச்சு கவலைப்படாத. என்னை வணங்கும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் அவங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏற்ற கர்ம பலனை நிச்சயமா அனுபவிப்பாங்க. அதே போலதான் நீ செஞ்ச நல்லதுக்கேற்ற நன்மைகளை தருவதற்காக இந்த சாயப்பா இந்த இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்த்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தோடு கூடிய நல்ல வேலையை அவங்க மனசுக்கு பிடிச்சது போல அமைச்சு தர்றேன். உன் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும்படியும் குழந்தை பாக்கியம் கேட்ட பிள்ளைகளுக்கு குழந்தை வரத்தையும் கொடுக்க நான் ஓடி வந்துட்டேன். நீ எப்போதும் மனசை அமைதியா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோட முயற்சி செய். என்னை வணங்கியும் உன் பிரச்சனைகள் தீரலையேன்னு கவலைப்பட்டாயல்லவா? உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இப்போது நிறைவேற்றி உன்னை நல்லபடியா மகிழ்ச்சியா வாழ வைக்க போறேன். இதுவரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் கசப்பான அனுபவங்களையும் பார்த்த உன் வாழ்க்கையில இப்போது பல இனிப்பான நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரப்போறேன். நல்ல எண்ணத்தோடும் நேர்மறை சிந்தனைகளோடும் நீ இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி பெருகி வாழும்படி நான் உனக்கு சிறப்பான நல்லதை செய்ய போறேன். உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மறந்தாதே. அச்சச்சோ நம்ம கவலைப்பட்டே வாழ்க்கையை வந்துட்டோமே இழந்துட்டோமேன்னு நீ கவலைப்படாத. மறுபடியும் என்ன நடந்தாலும் பொறுமையா இரு. கண்டிப்பா உன் நியாயமான ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏற்கனவே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு நல்லதே நடக்கலைன்னு சொல்லி நீ அழுது புலம்பி வருந்தியதெல்லாம் போதுமே செல்லமே. அதிர்ஷ்டத்தை தேடி அழுத்து போய்கிட்ட உனக்கு இனி அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். தேவையில்லாம உன் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுல எந்த மூன்றாவது நபரையும் தேடி போகாதே. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரியா வரும்னு உனக்கு தெரியும். நீயாக யோசிச்சு எந்த முடிவை எடுத்தாலும் அது நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு தரேன்.